ஜீவா நிறைவா இல்ல அவங்க அந்த ஒரு மாதத்தில் ஊழல் உழைஞ்சிருச்சுங்கிறாங்க. சத்தியமா அது உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, எனக்கு சுத்தமா புரியல. கோயில்ல போய் நேர திருச்செந்தூர் ஆலயத்துல பிடிச்சாரு, அதுக்கு ஆதரவா அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு. ஊழலுக்கு ஆதரவா போனது யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன். வெரி குட். அமைச்சர் ஊழல் பண்ணாரு, அது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்த்து கண்டிக்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் பெரியவரா தட்டு போறத சொன்னீங்கல்ல, அந்த அர்ச்சகருக்கு தட்டு போறத நீங்க சொன்னீங்கல்ல, அதை விட அந்த அர்ச்சகருக்கு ஆதரவா அவர் போறாரு. இது அர்ச்சகர் பிரச்சனை இல்ல, அங்க உள்ள அதிகாரி பிரச்சனை. நான் எங்க சொன்னேன்? அதாவது சிஎம்டியில 100 கோடி ஊழல்னு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட இஷ்யூ வந்தது, சிஎம்டியில ஊழல்னு. அப்ப ஊழல் ஒளிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஊழலுங்கிறது ஒரு மாசத்துல இவங்க என்ன ஒழிச்சாங்க, என்ன எது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஊழல்வாதிகள்னு இவங்க யாரையெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களையெல்லாம் இவங்க கவர்மெண்ட்ல இவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஊழலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. கடம்பூர் ராஜு ஊழல் ஒழிப்பு போராளியா, கூப்பா கிருஷ்ணன் ஊழல் ஒழிப்பு போராளியா, இவங்களை பற்றிலாம் கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் இவங்களே வச்சாங்க. விஜய் அவர்களே முழுக்க முழுக்க ஊழல் சக்தி அதிமுக தானே விமர்சனம் பண்ணிட்டு போனாரு. யாரை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஊழலை இந்த ஒரு மாசத்துல ஒழிச்சிட்டாருன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் மோடியோட பாணி தான் சரி அப்படின்னு ஐயா இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் ஸ்டைல். அந்த ஸ்டைல் தான் விஜய் அவர் சந்திச்சிருக்கிறாரா அப்படிங்கறதோட நிறுத்திக்கிட்டாரு. இல்லைங்க, அப்ப அதுக்கு என்னங்க அர்த்தம்? மோடி ஜெயலலிதா அம்மையார நான் பெருஸ் மீட்ல நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எத்தனை முறை? ஏங்க நானே 3-4 முறை கேட்டிருக்கேன். விஜயை தூக்கி பிடிக்கிறதுக்காக ஜெயலலிதா எம்ஜிஆர் கொச்சப்படுத்தாதீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா கொச்சப்படுத்தாதீங்க, விஜயை தூக்கி பிடிக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து நடிகர்னார். எம்ஜிஆர் நடிகர் கிடையாது. அவர் 64 சட்ட மேலவை உறுப்பினர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, 67 சட்டமன்ற உறுப்பினர், சிறு சேமிப்பு துறைன்னு ஒரு துறையவே அறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்காக உருவாக்குனார். முழுக்க முழுக்க திமுக பிரச்சாரம் 71ல தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சாரு. நடிகர் கிடையாது, எம்ஜிஆர் அரசியல்வாதி. நடிச்சு கொடுத்துருக்காங்க. அரியணை ஏறினாரு. நானும் சொல்றேன், இருங்க சார், சார் இன்னைக்கு உங்களுக்கு கடவுளா இருக்க விஜய் காண்டி மரியாதைக்குரிய எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் 77 முதலமைச்சர் ஆகும்போது 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பொருளாளர், சிறு சேமிப்புத்துறை தலைவர்ங்கிற பதவி. அந்த பதவி தான் பின்னாடி வந்து எஸ்எஸ்ஆருக்கு வழங்கப்பட்டது, டி ராஜேந்தருக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட பொறுப்பையே எம்ஜிஆருக்காக உருவாக்குனாரு. இந்திய எதிர்ப்புல அவர் இனிமே கலந்துக்க வேணாம், நீங்களாம் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொன்னாரு. உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, சீன நிதிக்கு நிதி கொடுத்தாரு. இவ்வளவு அரசியல் செயல்பாடுடன் அவர் வந்தார், ஆட்சிக்கு வந்தார். மாயத்தேவர் ஜெயிக்கும் போதே அவர் அரசியல்வாதி தான். விஜய வந்து இவங்க, நானா சொல்றேன், விஜய் இன்னைக்கு உங்களுக்கு கடவுளா இருக்கலாம், கொண்டாடுங்க. நான் வேணா உள்நோக்கம் சொல்லக்கூடாது. கைமாறு வாங்கினா என்ன அர்த்தம்? அப்ப இங்க வந்து உட்கார்ந்து பேசுற எல்லாரும் கைமாறு வாங்கிட்டு பேசுறாங்களா? நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க விமர்சிக்க தெரியும், எல்லா உண்மையும் தெரியும். அவர் இன்னைக்கு விஜய சார் அவருடைய விருப்பம், முதல்வர் தான் சார். அவரை நீங்க சொல்லுங்க சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லாதீங்க, அவங்க நடிகர் கிடையாது, அவங்க அரசியல் வரும்போது அரசியல்வாதி. இவங்க வந்து எம்ஜிஆர் உங்களுக்கு கடவுளா இருக்கலாம், எங்களுக்கு அது கடவுள் கிடையாது, யாருமே கடவுள் கிடையாது. இல்ல இல்ல அவருக்கு அதிமுக காரர் இருக்காரு, நான் சேர்த்து தான் பேசுனேன். அது நீங்க நல்ல விவரம் தெரிஞ்சவர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சரி ஓகே, முடிய நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் அழகா மடைமாற்றுறாரு. நான் இஸ்லாத்துக்குள்ளேயோ ஓரிரை குழிக்குள்ளேயோ போல, நான் யாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். வேணும்னே திசை மாத்துறாரு. அரசியல் பிரச்சனையே தப்பு. மோடியை பார்த்து நானும் இதயதுல்லா சாரும் பல மேடைகளில் மோடியை விமர்சனம் செய்தோம். இன்று அவர் மோடி பாணி தான் எங்கள் தலைவர் விஜய் பாணி என்று சொல்கின்ற நிலையில் எங்கள் தலைவர் நான் சொல்லவே இல்லை. எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி இப்படி எனக்கு முடக்கா பேசி நீங்க வந்து அந்த பழைய எண்ணத்துக்கு ஜெயலலிதா பிரஸ் மீட் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? ஒப்பிடும்போது சொல்றேன், அவங்க பிரஸ் மீட் எனக்கே பிரஸ் பைட்டு பார்த்துட்டு ஜெயலலிதா டெல்லியில பேட்டி கொடுத்திருக்காங்க, எனக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. நீங்க பிரஸ் பார்க்க மாட்டாங்க. நன்றி.